தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 ஏக்கர்ல தென்னை இருக்குது. சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்குது. நாங்க போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 அடி எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓட்டிட்டோம். பட் ஒரு டிராப் தண்ணி கூட வரல. ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு பற்றாக்குறை நேரத்துல உபயோகப்படுத்திக்கலாங்கிறதுக்காக ஒரு நீர்த்தேக்க குட்டை மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த நிரந்தர தீர்வு வேண்டிதான் வந்து இப்ப நாங்க இந்த குட்டையை அமைச்சிருக்கிறோம். அவங்களே வந்து நாங்க அளவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இங்க கொண்டுட்டு வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சைடுல வந்து ஏரி வந்து நல்ல பெரிய ஏரியா போட்டுட்டு அந்த ஏரிக்கு அந்த பக்கத்துல வந்து வச்சுட்டு அவங்க ஃபோல்டிங் மெத்தட்ல கொடுத்துறதுனால அந்த பாயை வந்து இங்க கொண்டுட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு அப்படியே விரிச்சு விட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வச்சு கயிறு கட்டி அப்படியே ஒரே இதை வந்து இழுத்து கொண்டுட்டு போய் அந்த பாயை வந்து விரிச்சிடுறோம். வணக்கம்ங்க. என்னோட பேர் வந்து ஆனந்தி குமாரவேல். நான் வந்து கோவை மாவட்டம் சூலூர் சுல்தான்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கம்மாளப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஒரு 15 ஏக்கர்ல தென்னை இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில், அதாவது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை, அந்த 2 டைம்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. மழை தண்ணீரும் கிடைக்குது, அது போக போர் வாட்டரும் இருக்குது. அது எல்லாமே எக்ஸஸாக இருக்குது. ஆனால் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. 1100 அடி 1200 அடி ஓட்டினாலுமே போர்லேயுமே தண்ணி வர்றதில்லை. அதனால் வந்து இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணணும்னா, அதிகமாக இருக்கும்போது அதை ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு பற்றாக்குறை நேரத்தில் உபயோகப்படுத்திக்கலாங்கிறக்காக ஒரு குட்டை போடலான்னு, ஒரு நீர்த்தேக்க குட்டை மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினாங்க. இப்போ என்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த குட்டை போடணுங்கிறதே முடிவுக்கு வந்தோம்னா, கடந்த 10 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா மழை வந்து சரியான அளவில் இல்லை. அதாவது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அளவுக்கு அதிகமான தண்ணி, அதாவது அந்த உரம்பு போகிறதுன்னு சொல்லுவோம், அந்த உரம்பு போகிற அளவு தண்ணி கிடைக்குது. ஆனால் அடுத்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குடிநீருக்கே பற்றாக்குறை வர்ற அளவு தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்காக. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 அடி எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓட்டிட்டோம். பட் ஒரு டிராப் தண்ணி கூட வரலை. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவு எக்ஸஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு தான் வந்து இப்போ இந்த குட்டை போடலாங்கிற முடிவுக்கே வந்தோம். இப்போ போன வருஷம் கூட நாங்கள் ஒரு 1400 அடிக்கு போர் ஓட்டணும். அதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஆனாலும் ஒரு டிராப் தண்ணி கூட எடுக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி மூலமாக தண்ணீர் வாங்கிட்டு அந்த தென்னையை காப்பாற்றுறதுக்காக லாரி மூலமாக தண்ணி வாங்கி நாங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாதத்துக்கு தண்ணி மட்டுமே வாங்கி ஊற்றணும். இவ்வளோ பணங்கள் வந்து செலவு பண்ணி அது எல்லாம் விரயமாக தான் ஆகுதே. வந்து அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வுங்கிறது கிடைக்கல. அந்த நிரந்தர தீர்வு வேண்டி தான் வந்து இப்போ நாங்கள் இந்த குட்டையை அமைச்சிருக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட அதிகப்படிக்கிற இருக்கிற தண்ணியை அந்த மழை காலங்களில் சேமித்து வச்சிடுறோம். அதே தண்ணியை தான் வந்து நாங்கள் வெயில் காலத்தில் உபயோகப்படுத்திக்கிறோம். அதனால் இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறந்த மெத்தட். அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாங்கள் இந்த குட்டையை போட்டிருக்கிறோம். இப்போது இந்த குட்டை போடுறதுக்கு எந்த இடத்த சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியோட எந்த ஏரியா வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் வர்ற தண்ணீர் வந்து தானாகவே நம்ம பூமியில் இருக்கிற எல்லா மழை நீரும் வந்து அந்த இறக்கத்தை நோக்கி வரும்போது அந்த இறக்கமான பகுதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மழை நீரை வந்து நம்ம சேகரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது வந்து நம்ம இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 தென்னை மரங்களை எடுத்துட்டு தான் இதை பண்ணியிருக்கிறோம். முதல்ல யோசிச்சது என்னன்னா, அந்த 40 தென்னை மரத்தோட விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு யோசித்தோம். ஆனால் இது ஒரு நிரந்தரமான தீர்வு. மற்ற மரங்களை காப்பாற்றுறதுக்கு இதை நம்ம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இறக்கமான பகுதியில் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று வந்து கொஞ்சம் பாறைகள் அதிகம் இல்லாத இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பாறைகளை பிரேக் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த நீள அகலங்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கருக்கு 1 கோடி லிட்டர் நம்ம சேமிக்கிற அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எத்தனை ஏக்கர் இருக்குதுங்கிறத பொறுத்து அந்த கெப்பாசிட்டியை நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி லிட்டர் வந்து இங்கே சேவ் பண்ணுற அளவுக்கு இந்த குட்டை போட்டிருக்கிறோம். ஒரு 10 ஏக்கர் தென்னைக்கு வந்து ஒரு 6 மாதங்களுக்கு தேவையான தண்ணீரை இதில் சேமித்து வைக்கலாம். எங்களுக்கு வந்து தண்ணீர் சேகரிக்கிறதுக்கான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா பிஏபி கால்வாயில் எங்களுக்கு இனி அடுத்த 2 மாதங்களில் வந்து பிஏபி கால்வாயில் தண்ணீர் வருது. அந்த தண்ணீரை இதில் சேமித்து வைப்போம். 2வது போரில் அதிகப்படியாக வர்ற போர் தண்ணீரையும் இதில் வந்து சேமித்து வைக்கிறோம். அதுக்காக வந்து இப்போ நாங்கள் குட்டை எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 160க்கு 140 அப்படிங்கிற மாதிரி நீள அகலத்துலேயும் குட்டை எடுத்திருக்கிறோம். அந்த மண் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த குட்டையில் வந்து இப்போ நீர் தேக்கிறதுக்காக நாங்கள் இந்த விஜேங்கிற கம்பெனியிலேருந்து ஈரோட்டிலேருந்து வந்து நாங்கள் இந்த தார்பாலின் வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அவங்களே வந்து நாங்கள் அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இனி வந்து நாங்கள் நாளையிலேருந்து நீர் தேக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ மழைக்காலங்கிறதுனால இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து எங்கள் போரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தேக்கி இதை நிறைச்சிட்டு அப்புறம் வந்து சம்மர் சீசனில் தேவையானப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்குவோம். பாய் பார்த்தீங்கன்னா இப்போ 200 அடிக்கு 188 அடி அப்படிங்கிற அளவில் ஒரே பாயாக கொண்டுட்டு வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ ஒரு சைடில் வந்து ஏரி வந்து நல்ல பெரிய ஏரியா போட்டுட்டு அந்த ஏரிக்கு அந்த பக்கத்தில் வந்து வச்சுட்டு அவங்க ஃபோல்டிங் மெத்தடில் கொடுத்துறதுனால அந்த பாயை வந்து இங்கே கொண்டுட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு அப்படியே விரித்து விட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வச்சு கயிறு கட்டி அப்படியே ஒரே இதை வந்து இழுத்து கொண்டுட்டு போய் அந்த பாயை வந்து விரிச்சிடுறோம். நீங்கள் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாய் வந்து பிட்டு பிட்டாக கொண்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கானது. ஏன்னா நாங்கள் அந்த குட்டை வந்து ரொம்ப ஒரு நெட்டு குத்து ஃபேஸில் தான் எடுத்துருக்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணலாம். நம்ம இருக்கிற இடத்த வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேப்பராக எடுத்தால் அந்த இடம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம நல்ல நெட்டு குத்தா செங்குத்தா எடுத்துட்டோம்னா தண்ணி வந்து இன்னும் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும். அந்த இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் இழுத்து ஒரே இதாக கொண்டுட்டு வந்து இழுத்து முடிச்சிடறோம். போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணியை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதிகமாகும். இன்றைக்கி வரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த குட்டையோட வேலைகளை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் பாய் விரித்து முடிச்சிட்டோம். விரிச்சுட்டு இப்போ அந்த கரைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி போட்டிருக்கிறோம். அந்த ஏரிக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வந்து இப்போ பாய்களை வந்து வெளியில் வச்சுருக்கோம். அதை வந்து அமுத்தி வைக்கிறதுக்காக மணல் மூட்டை கட்டி சுற்றியும் வந்து ஒரு 5 அடிக்கு ஒரு மூட்டைங்கிற மாதிரி சுற்றியும் அந்த மூட்டைகளை வச்சு காற்று தூக்காமல் இப்படி வச்சுட்ருக்கோம். இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்துட்டு இந்த பாய்களை வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற பாய்களை வந்து அந்த வாய்க்காலுக்கு உள்ளே போட்டுட்டு அதை வந்து மண் வச்சு மூடி விட்டுருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது சுற்றியும் கம்பி வேலி போட்டுருவோம். இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து இறக்கமான பகுதியாகவும் அந்த பகுதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பகுதி மேடானதாக இருக்குது. இப்போ மழைக்காலங்களில் அங்கேருந்து வந்து எக்ஸஸாக வர்ற தண்ணீர் வந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து விட்டுருவோம். அப்போ அந்த வாய்க்கால் வழியாக அந்த உள்ளே வர்ற தண்ணி வந்து அப்படியே உள்ளே வடிஞ்சு வர்ற மாதிரி கொஞ்சம் தேங்கி அந்த மண்ணெல்லாம் கீழே நின்று ஏறி வர மாதிரி அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் ஒரு குழி அல்லது அப்புறமா ஒரு மேடு போட்டு விடும்போது மழை நீர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மேலே ஏறி உள்ளே வந்து இதில் சேவ் ஆயிடும். இந்த கரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு கரை தேவையில்லை. அந்த ஏரியாவில் வந்து கரை தேவையில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே உள்ளே வர்ற மாதிரி போட்டிருக்கிறோம். இங்கே வர கரையோட அந்த ஹைட்டை வந்து அதிகம் பண்ணிகிட்டே வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து கரையை உயர்த்தி போட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த தண்ணீர் வழிஞ்சு அந்த பக்கம் போகாது. இதுக்கு ஈக்குவலாக நின்ற மாதிரி இந்த கரையை வந்து போட்டிருக்கிறோம். நீங்கள் கரை போடும் போதும் அந்த மாதிரி தான் போடணும். எல்லாத்துலேயும் தண்ணி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பூமி அடியில் வந்து நமக்கு கீழையும் மேலையுமா இருக்கும். அந்த மேல் கரையை வந்து கரெக்டாக சமன் பண்ணி போடணும். என்னன்னா ஒரு இடத்துல வந்து தண்ணீர் கீழையும் ஒரு இடத்துல மேலையும் நின்னா அந்த பாய் வந்து வெயிலில் காயறது அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சமமாக போடும்போது தண்ணீர் வந்து இது வரைக்கும் இந்த கரை வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ பாய் வந்து வெயிலில் காயாது. ரொம்ப நாள் நம்ம தண்ணி கரெக்ட் பண்ணி போடும்போது பாய் வந்து வெயிலில் காயாது. இந்த பாய் போடும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயை கொண்டுட்டு போய் அது மேலே போட்டோம்னா பாய் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா தென்னை இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பித்தை வந்து கீழே வந்து லோடு பண்ணியிருக்கிறோம். இந்த பாய் அதுக்கு மேலே தான் நிற்குது. சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃப்ளெக்ஸ் பேப்பர்ஸ் வந்து செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது. அது நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளெக்ஸ் பேப்பரை உள்ளே வந்து ரோல் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ளெக்ஸ்மா கீழே வந்து பேஸில் வந்து காயரும் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாய் போடும்போது பாய் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம எந்த சீசனில் குட்டை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
நம்ம இந்த வேலையை முடிக்கும்போது வெயில் காலம் வந்துருச்சுன்னா தண்ணி நம்மளால் சேமிக்க முடியாது. அப்போ அந்த பாய் வந்து வெயில் அதிகமாக காஞ்சிருச்சுனாலும் பாய் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழைக்காலம் ஆரம்பிக்கிற சீசன் பார்த்து நம்ம அந்த குட்டையை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இனி வந்து நம்மளுக்கு தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாய்கள் வந்து இதாகாது, டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த குட்டையை எடுத்து முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் வந்து இந்த விஜய் கம்பெனியை பற்றின ஆடு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசினோம். கால் பண்ணி பேசின உடனே அவங்க ரொம்ப நல்லா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அங்கேருந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸும் மேனேஜருமே நேரடியாக வந்தாங்க. வந்து இங்கே குட்டை எல்லாத்தையும் வந்து அவங்க பார்வையிட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி வேலைகள் நடந்துட்டு இருக்குது, எந்த சமயத்தில் முடியும்னு. நாங்கள் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனேயே அங்கேருந்து அவங்களே வந்துட்டு அளவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான டைமில் வந்து எங்களுக்கு பாய் தயாரித்து கொண்டுட்டு வந்து கரெக்டாக அவங்களே வந்து டெஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க.